எங்க பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஆமா எல்லாரும் அவரோட எதிர்பார்த்த எஸ் தம்பியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பேரு அண்ட் அவர் எப்படி இருக்காரு, அண்ணா மாதிரி இருக்காரு, அக்கா மாதிரி இருக்காரு, அது மிக்ஸ்டா இருக்காரு, நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ ஃபோட்டோவும் ரிவீல் பண்ண போகிறோம். ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பெரியவர், திரையுலகின் ஆண்டவர், ஸோ கமல் சார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எங்கள் திருமணத்துக்கு வந்தப்போ சொல்லியிருந்தார், இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப அன்பால் நெருங்கிய குடும்பம், நாளைக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அந்த மகப்பேரும் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையாகவே அது மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த புகைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், இப்பயும் நாங்கள் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம். ஆமாம். தம்பியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் என்ன? கன்னிராசி, அஸ்தம் நட்சத்திரம். ஸோ வந்து பூஷா நாட்டா இதில் வைக்கணும். பூவில் தேடி பார்த்தோம், எங்களுக்கு வந்து தமிழ் பேரே சிக்கல. தூய தமிழ் பேர் வைக்கணுன்றத முடிவு பண்ணிட்டோம். தமிழ் பேரா வந்து ஷால கிடைக்கல, நாளையும் கிடைக்கல, டால வைக்க முடியாது. என்னடா எடுத்தமே வடமொழி சொல் தான் வருது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆமாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தைகள்ல இருந்துச்சு. ஆமாம். ஸோ இப்படியே இருந்துச்சு. சரி, ஆனால் அது வந்து அவ்வளோ பிடிக்கல. ஒரு மாதிரி கேட்சியாக இருக்கணும், எப்படி வந்து யூனிக் நேம்ஸில் இருக்கணும், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். அப்போ சொல்லும் போதே அது ஒரு கம்பீரமாக இருக்கணும் நாங்கள் ஃபீல் பண்ணோம். அப்போ தமிழ்னாலே தெரியும் ஆண்டவர் தான் என்ன. ஸோ எந்தளவுக்கு ஒரு தமிழ் புலமை உள்ளவர், சரி அவர்கிட்டே பேசாமல் கேட்டுருவோம் அப்படின்ட்டு இது பண்ணோம்னா அவர் ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, பெற்றோர்களுக்கு எது பிடிச்ச பேரை நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு வாங்க, அதில் நீங்கள் 2-3 சூஸ் பண்ணிங்கன்னா அதில் எது நல்ல பேர் நான் வேணால் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி அப்போ என்னடா பண்ணலான்னும் போது அந்த கம்பீரமான பேராக இருக்கணும் போது, அதாவது நாங்கள் போய் வந்து அவர்கிட்ட வந்து இந்த பேர் சொன்னோம். இந்த மாதிரி சார் இந்த நீங்கள் தான் பேர் சொல்லுங்களேன், ஏன்னா அப்போ அம்மா அப்பா சொல்கிறது தான் ஃபஸ்ட் டைம். நான் சொன்னேன் இந்த பேர் சொன்னேன், இந்த ஒரு பேசாத பேர் வளர்ந்து பாருங்கள் பேர் தான் சார் நான் யோசிச்சேன் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு சூப்பரா இருக்கு இந்த பேர், இதே நீங்க வைக்கலாமே அப்படின்னே. இது ஒரு அருமையான பேர் அப்படின்னா பண்றீங்கப்பா இல்ல அந்த மாதிரி அவர் சொன்னாரு, இது ஒரு அருமையான பேரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சூப்பர் பேரு, சூப்பர் பேரு, இது வந்து உங்க குடும்பத்துக்கு ஏத்த பேருன்னு வேற அவர் சொன்னாரு. குடும்பத்துக்கு ஏத்த பேரு. அதனால வந்து 3 வாரத்தை அவர் தான் காதல சொன்னாரு. இன்னும் நான் கொஞ்சம் இழுக்கலாம்னு முடிவெடுத்தானே, நீங்க வந்து மனசுல திட்டுவீங்க, என்ன இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் இழுத்து சொல்லுது. தம்பியோட பேருக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கவிதைகள் எழுதியிருந்தாங்க. பட் அதுல வந்து ரொம்ப ஒரு 3 வரிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது KGF லெவல்ல ஒரு பில்டப்பா இருந்துச்சு. அதாவது கிரகணத்தை அன்னைக்கு மறையிற சூரியன் கிடையாது, அமாவாசை அன்னைக்கு மறையிற சந்திரனும் கிடையாது, எப்பவுமே ஜொலிச்சுட்டு இருக்க நட்சத்திரம். So yes, தம்பியோட பேர் வந்து நட்சத்திரன் கார்த்திக். அதுதான் வந்து தம்பியோட பேரு. சோ ஒரு ஸ்டாராவே அவர் திகழட்டும் அப்படின்னு கமல் சார் கேட்டேன்னு சொன்னாரு, ஒரு ஸ்டார் ஃபேமிலி இன்னொரு ஸ்டாரா, வாவ் சூப்பரா இருக்கு இந்த பேரு, நட்சத்திர குடும்பத்தில் நட்சத்திர குடும்பத்தில் அப்படின்னு எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அவருக்கே வந்து இந்த ஒரு தாட் வந்துருக்கிறப்போ கண்டிப்பா இந்த நேமால அவனுடைய என்ன சொல்றது லைஃபை இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா மாறும்ன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பெயர் வந்து நட்சத்திரன் கார்த்திக். நட்சத்திரன் கார்த்திக் வரிசையா போயிட்டே இருக்கும். நட்சத்திரன் கார்த்திக் தான். இந்திரஜா சங்கர் வைக்கிறோம், அதே மாதிரி நட்சத்திரன் கார்த்திக் தான். நட்சத்திரன் கார்த்திக். ஸோ நட்சத்திரன் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா சடனா தோன்றுச்சு. அதாவது பிறந்தமே சொன்னாங்க நான் இந்த மாதிரி தான் வைக்கணும், நானா என்ன வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுமா நட்சத்திரம் சும்மா நட்சத்திரம் வைப்போம் நல்லா இருக்குமே அப்படின்னு மாமா ஒரு மைண்ட்ல வச்சுப்போம். பட் இன்னும் நம்ம தமிழ் பேர் தேடலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே அவ்வளோ கிடைக்கல எங்களுக்கு. ஸோ நாளை பார்க்கும்போது நாயகன் வைப்போமா அப்படின்ற மாதிரிலாம் சிந்தனை. நான் விரும்மாண்டி தான் வைக்க போறேன், அப்பா வீடு வரவே இல்லையப்பா இருந்துச்சு. அப்புறம் வந்து நட்சத்திரன் இத்தீரன் அப்படின்னு நட்சத்திரன் வராது, நட்சத்திரன் தமிழ்ல தான் வரும். அண்ட் வந்து வீட்டில் வந்து அவர் வந்து சின்னான்னு கூப்பிடுவோம். நம்மளோட குலதெய்வ பேர் வந்து சின்ன கருப்பு. ஸோ அதனால சின்னான் வந்து அவர் வீட்டு செல்ல பேர் வந்து சின்னமுத்து தேவர் தாத்தாவோட பேரு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்னான்னு கூப்பிடுவோம். பெண் குழந்தை பிறந்தா, ஆண் குழந்தை பிறந்தா சின்னாளன், சின்னா பேச்சின்னு வைப்பாங்க. ஸோ அது வந்து சின்னானே அவனை வீட்டில் செல்லமாக அழைப்பாங்க. சின்னா என்று அப்படியே 3 மாதம் கூப்பிட்டு இருந்தோம். எதுக்கு உடனே ரிவீல் பண்ணலன்னா 3rd மந்த்தில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் Jan 20 நாங்கள் வந்து பிறந்த உடனே அவரை காமிச்சிடலான்னு ரொம்ப ஆவலாக இருந்தோம். பட் ஆனால் பெரியவங்களும் சரி, பார்க்குற நிறைய பேரும் சரி, ஒரு 3rd மந்த் வரைக்கும் அவனை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிவீல் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்குள்ளே அவர் நல்லா வந்து என்ன சொல்கிறது காமிக்கிற அளவுக்கு இன்னும் ஹைட்டாக அழகாக ஆகிடுவார், நியூ பார்ன்றப்ப ரொம்ப குட்டியாக இருப்பார் அப்படின்னாங்க. சரி ஓகே. ஃபோட்டோஸில் பார்க்குறத விட இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நல்ல சேஞ்சஸ்.
ஸோ நல்லா கண்ணெலாம் முடிச்சு பயங்கர முடிச்சு பார்க்குறான். சுட்டி. ஆமாம், ரொம்ப சுட்டியாக இருக்கான். எங்களுக்கு நல்லா அதுலேயே ஒரு பெரிய டைப் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமா ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக ஏன்னா எங்களோட மினி வெர்ஷன் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பான் பேபி பிறந்து ஒரு 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராப்பிங் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ஃபோட்டோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தடுத்து வரிசையாக. நீ அவரோட போஸ்ட்டு தான் தெரிக்க விடும் லுக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ செகண்ட் மந்த்ல எடுத்தோம் அந்த ஃபோட்டோஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. வெற்றிகரமாக நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முடிச்சிட்டோம். முதல் வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி மாமா. ஆனிவர்சரி. ஸோ அதனால அது ஒரு மெமரபிள் டேவாக இருக்கட்டும். தேர்ட் மந்தோட எங்களுடைய அதோட லவ்வோட அர்த்தம் அண்ட் கிஃப்ட் ஆஃப் அவர் லவ் வந்து அவன் தானே. ஸோ அதனால எங்களோட ஆனிவர்சரிக்கு அன்னைக்கு அவனை ரிவீல் பண்ண நான் டெலிவரி ஆனோடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரிவீலிங் வந்து ஆனிவர்சரி அன்னைக்கு. இவர் Feb 14 இல்லை மாமா கொஞ்சம் டைம் எடுத்து ஆனிவர்சரி அன்னைக்கு ரிவீல் பண்ண. அன்னைக்கு ரிவீல் பண்ணும்போது ரொம்ப மெமரபுளாக இருக்கும்ல. ஏன்னா இங்கே லவ்வோட கிஃப்ட் ஒரு அர்த்தம்லாம் அந்த குட்டி. அதனால சரி அன்னைக்கு அவர் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணோம். ஆமாம். ஸோ அதனால தான் இப்போ நேம் ரிவீலிங் வந்து இந்த மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேர் எப்படி இருக்குது, இந்த பேர் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவர் எப்படி இருக்காரு நிறைய பேர் கேட்டிங்க. அண்ணா மாதிரி இருக்கீங்களா அக்கா மாதிரி இருக்காங்களா, இப்போ நீங்களே எல்லாம் கெஸ் பண்ணிக்கோங்க அவர் எப்படி இருக்காருன்னு. ஆமாம். ஸோ எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு சந்தோஷமான ஒரு தருணம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆமாம். ஸோ அண்ட் வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் அம்மா அப்பாவுக்கு கொடுத்த பிளெஸிங் அண்ட் அதுக்கு அடுத்து எங்களுக்கு கொடுத்த பிளெஸிங்ஸ் இப்போ வந்து அவருக்கும் நீங்கள் கொடுக்கணும். அவரும் உங்கள் வீட்டு பிள்ளை தான். எவ்வளோக்கு எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ லவ் பண்ணுங்க. நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் அவன் இன்னும் நிறைய ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். ஸோ அது எப்பயுமே ஷவர் பண்ணிகிட்டே இருங்க பிளெஸிங்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சின்னு நினைக்கிறேன். முடிச்சலாமா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியமாக்க பெல் பட்டன் தட்டுறதா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நட்சத்திரம் ப்ளஸ் பண்ணுங்கள். பாய்.